guys, welcome to JP Sniper Bot. So இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளையாட போறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி நிறைய ரெக்கார்டிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே லைன் பை லைனாக காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெக்கார்டிங்ஸ். நான் என்னென்ன ரெக்கார்டிங்ஸ் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். எனக்கு மொத்தம் கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா 104 லைக்ஸ் தான் இருக்குது. இப்போ லெவல் 33 இருக்குது இப்போ நான் கரண்ட்டாக. அப்புறம் பிஆரில் கொஞ்சம் கம்மி தான் இப்போதைக்கு. நான் வந்து சிஎஸ் ரேங்கடில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பிளாட்டினம் பையில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டைமண்டு அப்புறம் ஹீரோய்க்கு கொஞ்சம் லேட் எடுக்கும், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். இது ஒன்றே டிஃபீட் பண்ணிட்டேன். நான் டிஃபீட் ஆகிட்டேன், அது வேணாம். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையும் வெற்றி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். சில எய்ஸில் அடிச்சிருக்கேன். ஸோ இதில் எல்லாத்துலேயும் காமிக்கிறேன். Okay, perfect. Free Fire India is set in a virtual world. Okay, நான் தான் JP Pranav போடி. இது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், சாரி. இது நான் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேணாம் இப்போதைக்கு, செகண்ட் ஒன் இது. Free Fire India. ஓகே, இது வந்து லோன்லி வெல்ஃப் சூப்பராக இருக்கும் பாருங்க. ஆக்சுவலி மைக்கில் சவுண்டுக்கு வராது, அதனால தான் மைக் பக்கத்தில் வச்சுக்கிறேன். நான் பேச மாட்டேன், நீங்கள் பாருங்கள் எப்படி விளாட்றேன்ட்டு. எனக்கு எப்பவுமே இந்த மேக்ஸ் 7 தான் ரொம்ப பிடிக்கும். யாருமே சத்தியமா தெரியல, அவன் பாட்டுக்கு ஓடி வரான் அடிக்கிற மாதிரி. என்கிட்ட அமௌண்ட் இருக்கிறதே ஒண்ணுதான், அந்த ஹாய் காமிக்கிற அமௌண்ட் மட்டும் தான் கைஸ். என் ஃப்ரெண்டு தான் இந்த அமௌண்ட்ல எடுத்து கொடுத்தான். நான் எக்ஸாம் போவேன், அவன் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு அவனா எடுத்து விளாண்டுருக்கிறான். சரி விளையாட்டும், எந்தா ஏற்றி கொடுப்பான். இப்போ அவன் வந்து ஹீரோய்ஸ்ல இருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹரி _777 அவன் தான். என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அவனாம் என்னோட உயிர். என்ன சொல்கிறது, ஆக்சுவலி அது என்னன்னு தெரில. ஆக்சுவலி எப்படின்னா எங்கள் அம்மாவோட தம்பியோட பையன். ஸோ அவனுக்கு என்ன முறைன்னு தெரில எனக்கு. ஆனால் அவனோட ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம். இங்கே நீ ஆடிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களாங்க, அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான் அவன். எனக்கு பிடிச்சது எப்பவுமே மேக்ஸ் 7. இந்த ஸ்கின் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கன்னு. ஸோ 8 புல்லட் தொடர்ந்து போகிறனால ஆக்சுவலி ஒரு இது சுடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 5 புல்லட் போகும். ஸோ அதுவே 8 தடவை போகும்போது கரெக்டாக இருக்கும். நான் இங்கே இருப்பேன் கரெக்டாக. நான் லாஸ்ட் டெட் எண்டில் இருப்பாங்க. எனக்கு மறந்துருச்சு நான் எப்படி விளையாண்டேன்ட்டு. ஓடி வரான் அவங்க சொல்லிட்டுருக்கான். P90 அவன் எடுத்தான் பையன். பாட்டு மாதிரி நிற்கிறானால நீங்கள் யோசிக்கலாம், பாட்டு மாதிரி தான் நிற்கிறான், ஈஸியாக அடிச்சிடலான்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். 2 ஐஸ் அடிச்சிருப்பேன். இப்போ புதுசாக ஒரு வீடியோ போட்டேன், அதில் 2 ஐஸ் அடிச்சிருப்பேன். ஐஸ் இப்போ புதுசாக ஒரு சீசன் இது வந்துருக்கு, மிட் நைட் ஏஸ்ன்ட்டு. எல்லாம் அடிக்கிறான், இல்லைன்னா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆடுறான் அவன். இவன் பேர் என்ன ஆக்சுவலி, கா போட்டக்கப்புறம் ஏதோ தெலுங்குல ஏதோ இருக்குது. ஆனா பாட்டு தான் இவெல்லாம், சத்தியமா சொல்றேன். நானே ஒரு பாட்டு தான் ஆக்சுவலி. நான் ஸ்னைப்பர்லாம் வச்சு ஆடினதே இல்லை. AWM எடுத்துட்டானா ஆடவே தெரியாது கைஸ். ஆனா சம்டைம்ஸ் ஜெயிச்சிருவேன், சில வாட்டில் நான் ஜெயிக்க மாட்டேன், சிலர் தோத்துருவேன். M1877 டபுள் பேரல் சூப்பராக இருக்கும். டபுள் பேரல் தான் ஸ்கின்னே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஏதாச்சும் ஸ்கின் இருந்தால் தேவையில்லை. ஸ்கின் அந்த ப்ளூ கலரில் கிறிஸ்டல் டைப்பில் இருக்கும், ஆக்சுவலி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. என்னடா எங்கேருந்து அடிக்க முடியுமாடா, பாட்டு மாதிரி அடிக்கிறான் பத்தியாடா டெய்லா. என்னடா நீ எங்கேயோ நின்று அடிச்சுட்டு இருக்கிறான். அது ரேஞ்சே என்னன்னு தெரில அவனுக்கு, அதோட ரேஞ்சே எங்கே இருக்குன்னு தெரில அவனுக்கு.
நல்லா டேமேஜ் கொடுக்குறான், அடிச்சிட்டான். ஓகே, அதான் ஒரு தடவை இது ஜெயிச்சிருந்தேன்னா மேட்ச் பாயிண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு. நான் தான் அவனுக்கு போட்டிருக்கேன். நல்லா ஆடுறான், பேர் கொடுத்துடுறேன் அவ்வளோதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். ஆக்சுவலி என்னோட மச்ச கூட நான் ஆடி இருப்பேன், ஹரி அவன் கூட சேர்ந்து ஆடி இருப்பேன். அதில் ஒரு தடவை நான் ஜெயிப்பேன், ஒரு தடவை அவன் ஜெயிச்சிருவான். தோத்தது அது எங்கன்னு தெரியல கரெக்டா. ஜெயிச்சது நான் ஜெயிச்சது வேணா இருக்கு, அவன் கூட ஃப்ரெண்டா பழகுவேன். ஆனா ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி இருக்க ட்ரை பண்ணுவேன். அந்த உட்காந்து எந்திரிப்பேன், அடிச்சிருவான். சரி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை நான் காமிச்சு நான் ஜெயிச்சிட்டேன் கைஸ், அவ்வளோதான். பையன் தேர்றாப்ல உட்காந்து போட்டுக்கிட்டு. லோவில் போட்டானா, எங்கேயோ போட்டுட்டேன். அவன் ஓடிட்டான் கைஸ். அவங்க இருக்காங்க, ஆனா அவனுக்கு நல்லா டேமேஜ் விழுகுது, அவ்வளவுதான். என்னடா ஸ்டக் ஆயிட்டேன், அது காத்து இருக்கிறேன் கைஸ். இப்ப இதுல அவன் ஜெயிச்சிட்டேனா, இதுல ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேன். இதுல வந்து அவன் பாட்னால நீங்க இது கணக்கு எடுத்துக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்னா நெக்ஸ்ட் இன்னொன்று லோன் எல்ஃப் போவேன். இது பாருங்க, இது நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோவே எதுக்கு போடுறேன்னா, நான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நம்ம ரெக்கார்டு இதுலேயே எடுத்துட்டோம்னா அது ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குனால அதை போட்டு எடுத்துருவேன். ஸோ அது போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மற்றது வேணால் இது முடிச்சுக்கு அப்புறம் வேணால் ஜஸ்ட் ஒரு வீடியோ வேணால் நான் எடுக்க கிளாஸ் ஆஃப் வேணால் போட்டு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம். ரோப்ளாக்ஸ் போடலான்னு இருக்கிறேன், இல்லைனா ஹிட்மேன் போடலாம். நீங்கள் சொல்லுங்கள் எந்த வீடியோ இப்போ போடலான்ட்டு. இவன் நல்லா ஆடுவான். ஸ்னைப்பர் பாட் ஸ்னைப்பர் எடுத்தாச்சு. நம்ம அடிச்சிருவான், நம்மள ஃபர்ஸ்ட் தடவை அடிச்சிருவான். ஃபர்ஸ்ட் தடவை நம்ம அடிச்சதுக்கப்புறம் 150 விழுந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா டபுள் 150 கைஸ். லாஸ்ட் 3 செகண்ட்ஸ்க்கு இருப்பான் கரெக்டா. ஸோ நான் 3 அடி அடிக்கல, 2 அடியில செத்துட்டாங்க கரெக்டா. இதை நான் ஷார்ட்ஸாகவும் போடுவேன். இதில் ஜெயிச்சிருவான் இவன். நான் இந்த மேட்ச்னு இல்லை, இந்த ரவுண்டில் ஜெயிச்சிருவான். செகண்ட் ரவுண்டு இது ஆக்சுவலி வச்சுட்டானா ஒரு அடி, இப்போ இன்னொரு அடி வைப்பான், அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு அடி ஜெயிச்சிடுவான். ஆனால் ஸ்னைப்பரில் நல்லா ஆடுறான் கேம் ஹண்டர், அதுக்கு நான் போடுவேன். நல்லா ஆடுறான்னா நம்ம போடுறது எந்த தப்பும் இல்லை. அதனால நான் இதில் ஒரு வாட்டி போட்டுட்டேன், அவ்வளோதான். அப்புறம் டெஸ்டிகில் எடுத்துட்டேன். இல்லை மேக்ஸ் 7 டெஸ்டிகில் 2 மேக்ஸ். எப்பவுமே எனக்கு மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டெசடிகில், அவ்வளோதான். டெசடிகில் ஒன் டாப்னு பேருக்கு பயத்துக்காக எடுப்பேன். ஆப்போசிட் இருக்கிறவன் வந்து பயம் காட்டணுன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸ் இது எடுப்பேன். நான் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். அவன் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டாக தான் நினைப்பான், பார்ப்போம். முன்னாடி போய் அவன் அப்படியே இதாகிடுவான். நான் இப்படி உட்காந்து எந்திரிப்பேன், அவன் அப்படியே ஸ்டக் ஆகிடுவான். நான் அவனுக்கு 999 போயிடும். அப்படி ஓட்டிட்டானா மறுபடியும் வருவான். நான் உட்காந்து எந்திரிக்கிறேன்னா அவங்க அங்கே சென்டரில் வந்துடுவாங்க. சென்டரில் வந்து அப்படியே நின்றுருப்பான். பாட்டு மட்டும் பார்த்தீங்களா, இதில் போயிட்டான். அதனால என்ன பண்ணிடுவேன், நான் டக்குன்னு எடுத்து அடிச்சிடுவேன். வேண்டான்னு போடான்னு அடிச்சுட்டு பாருங்க. டக்குன்னு ஒன் டாப் வைக்க ட்ரை பண்ணுவேன். நானும் ஒன் டாப் வச்சிருவேன் கரெக்டாக. சும்மா அடிக்கலாம் வச்சுட்டேன், அவ்வளோதான். பாய். துரோகம் செய்யக்கூடாதா, ஆனால் நம்மளுக்கு சும்மா ஜாலிக்காரருக்காக நான் ஃப்ரெண்டாகி ஒன் டாப் வச்சிட்டேன். இப்போ அவனுக்கு வெறி ஆகிடும், ஃப்ரெண்ட் அடிக்க வருவான். பையன் வரட்டும், அங்கே நின்றுருக்கிறான், நாம் போவோம். அவ்வளோதான். இதுலதான் ஒரு மேக்ஸ் அட்வான்டேஜ். ஒரு பக்கம் கரெக்டா நின்ட்டாங்கன்னா டக்குன்னு அடிச்சிடலாம், அது ஒரு அட்வான்டேஜ் இதுல. இந்த கன்னு வச்சிருக்கிறது இல்லை. இப்போ நான் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஆமா, நான் தான் எடுப்பேனா? இல்லை, நான் எடுக்க மாட்டேன், அவன் தான் எடுப்பான். ஓகே, எஃப்எஃப் நைஃப் எடுத்துருக்கான். இதுல ஒரு அடி கொடுத்தாலே -999 போகுது கைஸ். இதுலும் பாட் ஆயிடுவான் இவன். ஸ்டக் ஆயிடுவான், அவ்வளவுதான். எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது இதான் நானும் நினைச்சேன்.
ஸோ இதே மாதிரி 2 தடவை ஜெயிச்சிருவேன், அப்புறம் அது போர் தான் அடிக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் இன்னைக்கு ஆடினேன், அது ஒன்று காமிக்கிறேன். ஐ மீன் நான் நல்லா விளையாண்டது எல்லாம் காமிக்கிறேன். இது ஒரு நல்லா இருக்கும், இது பாருங்க. இது பார்த்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அப்படியே டாப்புக்கு போயிடலாம், அது நல்லா இருக்கும். Free Fire India is set. இது சிஎஸ் ரேங்க்டா இல்லை சிஎஸ் ஆன்னு தர்ற கரெக்டா? நல்லா தான் ஆடுவாங்க பாருங்க. நாமளே ஜெயிச்சிருக்கோம் ஆக்சுவலி. இதுல எனக்கு வெறி வந்துடும் லாஸ்டா பாருங்க. அடிக்கிறதுல என்னன்னா, இப்போ ஒரு இடம் தோத்துட்டோம்னா அந்த ஈகோ அடிக்கிறோம். கரெக்டா கைஸ்? அந்த ஈகோ இதுல காமிக்காம நம்ம வேற எதுல காமிக்கிறது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவோம். ஆனா இங்க தொல்லிட்டு இருப்பான், சைடில் நின்று இருந்தா குதிச்சிட்டான் பையன். நான் எல்லா பக்கம் தேடுவேன், எங்கடா எங்கடான்ட்டு. இங்க இருந்து அடிச்சிருவான். இங்க முன்னாடி ஒருத்தர் வருவான், மேல ஏறிட்டுனா இங்க இருந்து ஒருத்தர் அடிச்சிருவான், இவங்க அடிச்சிருவாங்க, நான் செத்துருவேன். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, நான் வந்து 155 டேமேஜ் கொடுத்துருக்கேன். ஈஸியா நம்மளை தோக்கடிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் டைம். அலோன் பாய் அப்புறம் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இதுல நான் தோத்துருவேன். ஸ்கில் பாருங்க, இதுல என்கிட்ட வந்து ஸ்பீடா ஓடுறது ஹெச்பி, அப்புறம் இவங்க ஆப்போசிட் டீம் பாருங்க அதிகம். ஆக்சுவலி இப்ப நான் கேன்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சேன் பாத்தீங்களா, அதுதான் இவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க. கேனா அந்த மாஸ்டர் அந்த இது சொல்லுவாங்கல்ல, அது அவன் தோத்துருவான், அடிச்சிருவாங்க. இப்ப டக்கு டக்குன்ட்டு எங்கேயோ இவன் அடிச்சுட்டு இருப்பான், அடிச்சிட்டான் ஆக்சுவலி. ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம். இவன் நெக்ஸ்ட் தோத்துருவான் பாருங்க. இந்த அலோன் பாய் தான் ஃபர்ஸ்ட். இப்போ இதில் வந்து இப்போ அவன் வந்து மொத்தம் 3 kills, நான் வந்து இப்போ 0 இருங்க. நாம தான் ஃபர்ஸ்ட் வருவோம்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தெரில, ஆனால் ஜெயிச்சிருவோம். இந்த கன்னு தாங்க எப்பவுமே நம்மளுக்கு மேக்டன் தான் அடிச்சுட்டு, ஐ மீன் ஸ்கோப் போட்டு அடிக்கிறதுனால ஈஸியாக விழுகுது. இதை எடுத்துட்டோம்னா ஸ்பீடாக ஓடலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மற்றபடி இது எதுக்குன்னு தெரில. அவ்வளோதான், ஸ்பீடாக ஓடிடலாம். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக தெரில. இங்க ஒருத்தன் ஓடி வருவான், 2 பேர் 3 பேர் வருவானுங்க, அசால்ட்டாக அடிச்சிருவேன். இந்த கன்னு தான் கைஸ், என்னதான் கன்னு இருந்தாலும் ஐ மீன் MP40க்கு தகுந்தபடி பார்க்கும் போது இதெல்லாம் வேஸ்ட்டு தான். பார்த்துட்டு நம்ம எடுத்துறோம், மீதி 3 கில் நான் எடுத்துருவேன். மீதி 3 கிலுமே நான் தான் எடுப்பேன். பாருங்க இந்த சைடு ஓடி வரானுங்களா, ஒருத்தன் அடிச்சிட்டாங்க. செகண்டு இல்ல விழுகல, ஹீல் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிட்டு அவனை போய் அடி, அவ்வளவுதான். டபுள் டிக்கெட் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 2 kills, 3rd பிளேஸ்ல இருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல நல்லா இருக்கும். இதுல வந்து நம்ம எப்படி போவோம்னா டபுள் இதுவா, இப்போ இதுல பாருங்க செம்மையும் எல்லாத்துக்கும் அடி விழுகும் ஆப்போசிட் டீமுக்கு. எல்லாருமே இந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா 10 daysக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் டெய்லியும் இந்த இது விளையாடுறதுனால, சிஎஸ் ரேங்க்டு போறதுனால எனக்கு அப்படியே இந்த ஸ்கின் பர்மனெண்ட் ஆள இருக்குது, அவ்வளவுதான். இதில் நிறைய பேர் வருவானுங்க, 4 பேருமே இந்த சைடு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லாரும் அங்கதான் இருக்கிறானுங்க. இங்க போனோம்னா ஒரு 3 பேர் 2 பேர் அங்கேயே நின்றுப்பானுங்க, அடி வச்சிருவேன். வருங்க 2 பேரா, டபுள் மேக்னா இவனை அடிச்சிருவேன், இவனையும் அடிச்சிருவேன். ட்ரிபிள் ஒருத்தனை மட்டும் தான் அவங்க அடிச்சிருக்காங்க ஆக மொத்தம். இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 கிலோ வச்சிருந்தேன். இங்க ஒரு 2, அப்புறம் 4 ஆச்சா, இங்க ஒரு 2, 3வது இந்த ஸ்டெப் கீழே இறங்கி வந்தானா மொத்தம் 5 ஆச்சு கரெக்டா. நாம தானே நெக்ஸ்ட் இந்த மேக்டன்ல வச்சு மடி அடிப்போம். எல்லாம் பாட்டு தாங்க கைஸ் இங்க இருக்கிறவனுங்க. நாம தான் ஃபர்ஸ்ட்லயே பயந்துட்டேன். இந்த கன்னு இருக்கும் போது தான் எனக்கு என்னன்னு தெரியல,
ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஐ மீன் நம்ம ஸ்கோப் போட்டுட்டு அடிச்சுட்டு மடி எடுத்துட்டு ரிப்பீட்டா லூப் மாதிரி போட்டு இருந்தோம்னா ரொம்ப ஈஸியா விழுகுது. இது ஒரு டிப்ஸா வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களா ஈஸியா ஜெயிச்சிடலாம். அங்கேயும் அடிச்சுட்டே இருப்பானுங்க தொடர்ந்து. நான் தான் 4 பேத்த 3 பேத்த அடிப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோ தான் மேட்ச் பாயிண்ட் ஆக்சுவலி. ஒருத்தர் செத்துட்டான் பாட்டு மாதிரி. லக்கி ஷாட் ஆக்சுவலி. இது மேப் ஃப்ரீயா செகண்ட் ஆள் செத்தான். செகண்ட் ஆள் செத்தான். அவன் ஒர்த்தாளா இல்ல. தேர்ட் ஆளு லாஸ்ட் ஒருத்தர் இருப்பான் அங்கதான். அப்ப நான் தான் எய்ஸ் அடிச்சிருக்கேன் லாஸ்ட். இங்க ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான் பாட்டு மாதிரி. கிளாஸ் ஆஃப் நினைக்கிறேன். ஆமாங்க, இஷ்டமா இது ஒரு எய்ஸு. ஸோ இது ஒரு வாட்டி எய்ஸா. இன்னொரு வீடியோ இருங்க காமிக்கிறேன். இதான் லாஸ்ட் வீடியோ. இது ஒன்று விளையாண்டேன். இன்னைக்கு தான் காலையில் விளையாண்டேன். இன்னைக்கு இப்போ டைம் வந்து 11 மணி ஆச்சா. காலையில் ஒரு 10 மணிக்கு விளையாண்டேன். அவ்வளோதான். 10 மணிக்கா? ஓ, இந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஓகே, அங்கே மூவாக இருந்துச்சு. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எய்ஸ் அடிப்பேன். எய்ஸ் இவத்து வந்துட்டானா இவன் அடிச்சுவேன். அடிக்க முடியாது, உள்ள போயிட்டான் அவன். இதுல தோத்துருவேன். ஐ மீன் இதுல நாங்க செத்தாலும் செத்துருவோம். பிகாஸ் இந்த வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது கைஸ். டபுள் பேர்ல கூட ஓரளவுக்கு ஓகே, 2 அடியில் செத்துருவான். ரீலோட் பண்றதுக்கு நம்ம டைம் எடுக்கும். இப்பதான் நாங்க அதிகமா எடுத்திருக்கோம். இன்னொருத்தர் நின்றுட்டு கூட நான் பார்க்கவே இல்லை. இவன் அடிச்சிருவான் எப்படின்னா தெரியல கைஸ். அவன் மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுறான் நல்லா. கிளப் ஷாட்டு இதெல்லாம் எனக்கு கிளப் ஷாட் ஆக்சுவலி. ஒரே நிமிஷம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கால் வலிக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே பாருங்க, இதுலயும் செத்துருவேன். இந்த ஆங்கிள் பாருங்க, இந்த ஒரு இது மட்டும் இந்த ஆங்கிள் பாருங்க எப்படி ஆடுறேன்ட்டு. பிடிச்சிருந்தா இந்த ஆங்கிள்லயே போடுறேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க டாப் ஆங்கிள் லோ ஆங்கிள்ட்டு. நீங்க அதிகமா எந்த ஆங்கிள் இது வருதோ அந்த மாதிரி போடுறேன். டாப் ஆங்கிள்னா இது, லோ ஆங்கிள்னா இந்த மாதிரி போடுறேன் கைஸ். இது மட்டும் இந்த ஒரே ஒரு இது. ஆனா அடிக்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இப்படியே பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இதான் நல்லா இருக்கும். சைடு வந்து அடிச்சிருவாங்க. வேற 2 பேர் செத்துருவாங்க. இந்த நோ 76 24 26 93 43 ஒருத்தருக்கான அவன் வேஸ்ட். நான் இதுல ஜெயிச்சதுக்கப்புறம் மடி கூப்பிட்டான். நான் ஒரு மேட்ச் ஆடிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவன் நூபு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவனை ஹெல்ப் பண்றதுக்கு போவேன், செத்துட்டான் பையன். ஸோ சேட்ல இங்கே போய் உட்காருவேன், அங்கே ஒருத்தன் வருவான், நிற்பேன், வெளில போவேன், செத்தேன். எனக்கு டக்குன்னு இப்படி ஒருத்தன் ஓடின மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்படி ஓட முடியல, டக்குன்னு அடிச்சிட்டான் அவன். ஓகே, 2 தடவை வச்சிருக்காங்க. லாஸ்ட் பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும். வெறித்தனமா ஆடிடுவேன் நான். இதுல கூட நான் தோத்துருவேன். இதுல எய்ஸ் அடிச்சுன்னு கண்டிப்பா தெரில. இல்ல இதுல எய்ஸ் அடிக்கல கைஸ். இது வேணாம் இருங்க, இதுல நான் ஜெயிக்கல.
இதில் ஜெயிச்சேன், ஆனால் நான் அடிக்கல. இதுவான்னு கண்டிப்பாக தெரில. லோன்லி ஹெல்ப்பு நான் ஏஸ் அடித்தேன். 1v4 தான் அங்கே வரும். சரி நான் கொஞ்சம் ஓட்டி காமிக்கிறேன். அது கண்டிப்பாக கரெக்டானு தெரில எனக்கு. ஓட்ட முடியாதா? ஓட்ட முடியாதா? இந்த மேட்ச்ல செத்துருவேன். செத்துட்டேனா அடிச்சிருவானுங்களா? இதுலயே செத்துருவேன். அடிச்சிட்டாங்களா? ஆமா கைஸ், இதான் கரெக்ட் தான். ஐயோ எப்படா பின்னாடி வருது. இதுல ஒரு வாட்டி ஏஸ் அடிச்சனா எப்படா பின்னாடி வர்றத? ஐயா இது ரைஸ் கணக்கு வச்சுக்கோங்க. இதுல நான் தான் வந்து மேலே அடிப்பேன், 2 பேர் அடிப்பேன், கீழே வந்து 2 பேர் அடிப்பேன். கரெக்டா இருக்கும். இது லாஸ்ட் ஏஸ் பாருங்க. இப்போ 2 ஏஸ் மெயினா இந்த MP5 MP5 அவ்வளவுதான். MP5 வந்து ஒருத்தர் செத்து ஆட்டையே போட்டேன். MP5 வந்து நானா எடுத்தது. இந்த வீடியோ தாங்க, சாரி இந்த வீடியோ தான். மேலே போய் அடிப்பேன், அடிக்க முடியாது. எல்லாம் பாட்டு மாதிரி ஆடுவானுங்க. லாஸ்ட்ல மட்டும் என்னன்னு தெரியல, பாட்டு மாதிரி ஆடினானுங்க. எவனையும் அடிக்க மாட்டான். நம்மால ஒருத்தன் கூட அடிக்க மாட்டான். நான் தான் அடிப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்கோப் போட்டு அடிப்பேன். போட்டு எடுத்து அடிப்பேன். ஒருத்தன் பின்னாடி வந்துருவான். அடிக்க தெரியாது அவனுக்கு. ஒருத்தன் அடிச்சிருவான் என்ன. ஐ மீன் அடிக்க மாட்டான், அடிச்சிருவேன். ஆனா உள்ள போய் மெடிக்கிட்ட ஐ மீன் இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துருவான். பாருங்க வந்துட்டானா. ஆனா உள்ளாப்புல போய் ஏஸ் அடி ஐ மீன் மெடிக்கிட் போட்டு வருவான் பையன். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ 2 டேஸ் கைஸ், அவ்வளோதான். ஸோ இப்போயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேணால் நம்ம சிஎஸ் ரேங்க்டு எல்லாம் பிஆர் ரேங்க்டு இந்த வரைக்கும் போட்டதே இல்லை, போவோம். ஸோ பாய் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய். பாட்டு யார் 0